ஓ சொல்லுங்க கண்ணே. வீணான வத்தல் போனால் போகட்டும் கண்ணே. ஏய் இந்த சபை முன்பதாக அடியால் தோற்றமளித்து வந்திருக்கிறேன். யாரு எதற்காக வந்திருக்கிறேன்? என் பேர் விளக்கம் தெரியுமா? அருகாமையிலே இருக்கக்கூடிய தோழி. கண்டிப்பா எனக்கு தெரியும். ஆமா, இருந்தாலும் மத்தவங்களுக்கு விளக்கமா சொன்னாதான் புரியும். நான் உன்னை அப்படின்னு நினைச்சிட்டேன். நீ இப்படியா? சாயல் நடையழகி சங்கீதத்தை மீட்டக்கூடிய அவருடைய பேரா வந்து சரஸ்வதி அம்மன். ஆமா, நம்ம வண்டியில வந்து திரும்பும் போது நல்லபள்ளி பஸ் ஸ்டாண்டுக்காக ஒரு கூட்டமா பேசினாங்க. அந்த சரசு என்ற பேர் சரசுங்க. நான் ராமநாத ஹாஸ்பிட்டல் நர்ஸுங்க. டாக்டர் வந்து என்ன வருஷங்க என்ற வயிறு பெருசுங்க. சரஸ்வதி இருக்கிற பாமர மக்களுக்கு சகல கல்விகளை ஓதக்கூடியவள். பேர வந்து கலைமகள். ஆமடி. ஓகே கண்ணே, கலைமகள் சொல்லிட்டேனே. என் மாலைட்ட கணவர் யார் தெரியுமா? யாருமே மாலை போட்டுவேன். தொட்டு தாலி கட்டினவர் யார் தெரியுமா? நான் உனக்கு கல்யாணம் ஆகல நினைச்சு நம்ம லவ் பண்ணலாம்னு பார்த்து அதுல லைசன்ஸ் எவியெல்லாம் தொங்குது. ஒரு பொண்ணை பார்த்தாலும் கீழே பார்த்து பேசணும், நடுவுல பார்த்து பேசணும், மேல பார்த்து பேசணும். பஸ்ல ஏறும்போது அர்ஜென்டா பஸ் எடுத்துட்டு லேசா வரைச்சுட்டாவே முறைச்சு போகிற முறை இவ்வளவு. ஆமா, நான் கீழே பார்த்து பேசினா தொட்ட பக்கத்தில் அடிக்க மாட்டாங்க. ஏய், கீழே என்ன தெரியுமா? காலு மெட்டி இருக்கான்னு பாக்கணும். ஓஹோ, நடுவில் பாக்கணும், தாலி இருக்கான்னு பாக்கணும். ரைட். மேலன்னு சொன்னா நெத்தியில குங்குமம் இருக்குதா? அப்படி இருந்தாவே கூத்தனல்ல கூழ்கரிசி கீழே குஞ்சு குஞ்சு பாக்குறேன். அதை விடாவா பார்த்தா அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டதுன்னு அதனால அதிகமா பேசக்கூடாது. கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி சரி. ஓகே, மன்னர் யார் சொல்லட்டுமா?
வரக்கூடிய சதுர்முக பிரம்மதேவன். முன்னால உட்காந்து பார்த்தா பாருங்க, இல்ல குளத்துல தண்ணி கொண்டாந்து ஊத்துவேன். தண்ணி ஊத்தியாடி. அப்படி இருந்தாலும் சதுர்முக பிரம்மதேவன் சொல்லிட்டேனே. ஆமா, எனக்கு இருக்கிற மக்களுக்கெல்லாம் கல்விகளை ஓதக்கூடியவன் என் மன்னவரு. என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? மண் எடுத்து அது உருவம் செய்து அதுக்கு உயிர்க்க கொடுக்க வேலை அவருக்கு. மண் எடுத்து உருவம் செய்து உயிர் கொடுத்து இந்த உலகிலே நடக்க விட்டால் ஆமா, அதற்கு ஞானம் என்று சொல்லக்கூடிய கல்வியை போதிக்கக்கூடிய கலைமகள் தான். வணக்கம் ஆத்தா. இருக்கட்டும், சரி ஆத்தா. அப்படி இருந்தாலும் மன்னவர் அழைப்பு பார்க்கலாமா? போய் பார்க்கலாம். ஆமா. யாருக்கிட்ட? வீட்டுக்காரர்கிட்ட. ஓ, உங்க வீட்டுக்காரமா வர சொல்லிக்கிறாரு. எங்க வீட்டுக்கு பாத்துக்குவோம். என்னடா அவசரம் கொடுக்குற? ஆமா, உங்க வீட்டுக்காரு கணவர். உங்க கணவர்? ஆமா, சீக்கிரமா. வணக்கம். நீ என்னை அடித்தால் நான் உன்னை அடித்தால் நான் வீட்டுக்காரி அடிப்பேன். பின்னால் போயிடும். அப்படி இருந்தாலும் உன்னிடத்திலே என்ன வார்த்தை உரைத்தேன்? தாங்களுடைய தேவியை அழைத்து வர சொன்னீர்கள். என் கூட்டுக்காரி செவி அடிக்கிற கற்பாய் விட்டு உங்க கூட்டுக்காரி கூட்டு வந்திருந்தால் அரண்மனை கேட்டு திறந்து என் கூட்டுக்காரி உள்ள விடுறப்பா. ஓகே சார், பர்மிஷன் கிராண்ட். போனியா இல்ல எங்க வீட்டுக்கு போனியா? போனேன். பாத்தியா? பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? இந்த இடத்துக்கு கொஞ்சம் நீட்டா என்னது? 4 வேத புத்தகம் கையில. அப்படி சொல்றேன். போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். வர சொன்னாரா? ஐயோ, என்ன சொன்னாரு? என்ன குடும்பம் இது? யா கன்றாவி புடிச்ச குடும்பம். ஏண்டா? நல்ல குடும்பமா? ஆமா. ஆம்படியா பொண்டாட்டினா இப்படி ஒத்துமை வேணும். கண்டிப்பா. கணவனுக்கு கஷ்டம் என்றால் அது மனைவிக்கு பங்கு. மனைவிக்கு கஷ்டம் என்றால் அது கணவனுக்கு பங்கு. கண்டிப்பா. ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருப்பதே உலகம். ஆமா. அந்த கஷ்ட துன்பங்களை ஏற்றுக்கொள்வது 2 கணவன் மனைவிக்கு அது பெரிய இன்பம். கண்டிப்பா. ஆமா. இன்னைக்கு தான் பார்த்தோம் வீட்டுல. அப்படியா? நீ வந்துக்கிறன்னு சொன்னேன். ஸ்டவ் பத்த வைக்கிறான். கண்டிப்பா. தோசை சட்டி தூக்கி மேல வைக்கிறான். அம்மா அவ்வளவு ஆசை. அது எத்தனை நாளைக்கு முன்ன புடிச்ச பாவா அது எடுத்து அதுல ஊத்துறான். எப்படி? அந்த கல்லு சூட்டுக்கும். ஆமா. இந்த ஈர மாவுக்கும். கண்டிப்பா. சவுண்ட் எப்படி வரும்? சொயின்னு வரும். சொய் 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 சொய். கையளவு பாட்டலிலே கடல் அளவு போத மச்சான். அளவே தேவையில்லை, அதுதான் போத மச்சான். அது பீரு ஆனாலும் கோட்டு ஆனாலும் போத ஒண்ணு மச்சான். சொய் சொய்.
நான் பாட்டை இது சரி சரி அதெல்லாம் கை நாக்கு மேல வருது புளிச்சு மாவு தோசை அளவுன்னா சப்பாத்திக்கு மாவு பிச்சுக்கிட்டு டேய் சப்பாத்தி மாவு கீழ தான் பிச்சுப்பாங்க வீட்டுக்காரி என்ன பண்றேன்னு பாத்துட்டு தான் இருக்கிறேன் தோசை சட்டி என்ன பண்றேன்னு பாத்துட்டு தான் இருக்கிறேன் ஏய் என்ன பண்றேன்னு பாத்துட்டு தான் நீ இப்படியே பேசிட்டு இருந்தானே வெச்சுக்கோ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு அப்புறம் வெச்சுக்கிறேன் ஓகே தமிழ்நாட்டிலேயே ஒரிஜினல் ஐஎஸ் முத்திர குத்துற பொம்மநாட்டி நீ ஒரிஜினல் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டேன்னு அந்த வச்சுக்கிறது கிடையாது எங்க வீட்டுக்காரர் மாச சம்பளம் 10,000 வாங்குறியா அதுல குறைச்சி 5,000 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு பேசக்கூடாது என்ன சொல்ற அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படியா சொல்ல மாட்டேன் பண்ணி வாகனா அப்படியா எஜமான் கரெக்டான அப்படியா? இந்த ராஜாக்கள் சூழ்ந்திருக்கும் சபா சபையே கண்டிப்பா கணவருடைய பாதத்தை கணவனே கண் கண்டு தெய்வம் என்று பணிந்திருக்கிறாய். எழுந்திரும். தேவி, பாதத்தை பிடித்தபடி நான் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா சாமி? அடி கோமிதம் மேமாமா யூனே
பட்டாடையால் கல்வி பட்டாடையால் துடைத்து மல்லிகை மல்லிகை கோந்து மந்தாரி வெற்றிவேல் பாரிசாதபடி சொல்லக்கூடிய பல வகையான மலர்களை கொண்டு வந்து கணவருடைய பாதத்திலே வைத்து என் பாதத்தை படித்தபடிதான் என்றும் சுகமோடு வாழ்ந்திருப்பார் சாமி. ஏமா வீட்டுக்காரர் அவ்வளவு ஃபீல் பண்ணி கேக்குறாங்க, ஒரு ஃபேன் ஃபீல் போட்டு ஆர வைக்க கூடாதா? அது கொஞ்சம் கேளு நஞ்சீதமைய கோமனமே மாமையிலே கொஞ்சிகிளி ரஞ்சிதம்மி கோமனமே மாமையிலே வேணாம் கோமனமே 2011 சிவபெருமானுடைய அருளை பெற்று என்று சுகமோடு வாழ்ந்திருப்பாய் எழுந்திரும். என்னவா வாலிபேக்கு சொன்னதினாலே மிக்க சந்தோஷம். ஒரு வார்த்தை கேட்கலாமா? கேட்கலாமா? இன்று தினத்திலே கணவராகப்பட்டவர் தேவியை வாழும் என்று வாய்த்துரைத்ததனால் மிகவும் சந்தோஷம். அரண்மனையில் இருக்கின்ற தேவியை தாதிமார்களை விட்டு தேவி கலைவாணி வர வேண்டும் என்று சபைநாடி வரவழைத்த காரணம் என்ன சாமி அப்படின்னு கேட்கிறேன். ஆனால் ஒரு காரணம் என்ன காரணம் தெரியுமா சாமி? எனக்கு அதாவது தேவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எனக்கு கொடுக்கக்கூடிய தொழில் என்ன தொழில்?